மக்களிடம் மௌன புரட்சி நடந்துள்ளது என்று விஜயின் அரசியல் வருகை குறித்து திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ கருத்து தெரிவித்துள்ளார். திருச்சியில் ரயில்வே துறை சார்பில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக மதுரை ரயில்வே கோட்ட மேலாளரை துரை வைகோ சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது திமுக தலைமைதான். தங்களுடைய முடிவை மதிமுக பொதுக்குழுவில் எடுப்போம் எனவும் கூறினார். விஜயின் முகத்துக்காக கிடைத்த வெற்றிதான் இது, துரை வைகோ குறிப்பிட்டுள்ளார். பொது உடைமை இயக்கங்களுடைய அவங்க சொல்ற மாதிரி சிபிஐ பொறுத்த வரைக்கும் நாங்க இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் யாரையும் அறிவிச்சுட்டாங்க அவங்க. ஆனா கிட்டத்தட்ட அந்த கூட்டணியில திமுக தலைமையில கூட்டணியில கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட முக்கியமான இயக்கங்கள் பல இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது மொத்தமா அந்த கூட்டணி இல்லையாங்கிறது அந்த கூட்டணி தலைமை தான் சொல்லணும். எங்களுடைய இயக்க தலைவர் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர் தான் அந்த அறிவிப்பு கொடுக்க முடியும். அதுவுமே அவர் தன்னிச்சு அதை சொல்ல முடியாது. கூட்டணி இல்லையாங்கிறது அது யார்கிட்ட கேட்கணும்? திமுக கிட்ட. கூட்டணி தலைமை அவங்க கிட்ட தான் கேட்கணும்.